இனிமே இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 4 ஒன் வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் எலக்ட்ரான் மூவ்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி தான். அதாவது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்க வந்துட்டோம், இன்னும் நமக்கு ஏபிசிடியே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளை ரிவர்ஸில் போக வைக்காங்க. அப்போ ரிவர்ஸ் ஓகேவா? இல்லைனா நம்மளாம் பெரிய படிப்பு படிக்க வந்ததுனால பெருசாக தான் படிக்கணும். ஆனால் 12th படிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசிடின்னு கொடுத்ததுனால ஏபிசிடிலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. இல்லைனா நம்மளை ரிவர்ஸில் போக வைக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எ தின் செமி சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செமி சர்க்குலருக்கு அந்த இதில் ஒரு ஆர் 2 ஆர் இருக்கா. அப்போ 2 ஆர் இருந்துச்சுன்னா ஆன்சரில் 2 வரணும் ஓகேவா? அப்போ இது ஆன்சர், இதில் தான் 2 இருக்குது. அதாவது 2R, அந்த 2 பக்கத்தில் ஆர் இருக்கணும் ஓகேவா? நெக்ஸ்ட் த ஃப்ளெக்ஸ் லிங்க்டு வித் எ காயில் அண்ட் இன்ஸ்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி அட் இன்ஸ்டன்ட் டீன்னு கொடுத்துருக்காங்க. டீக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ மைனஸில் வரணும். -50 இருக்குது. டீக்கு பக்கத்தில் -50 இருக்குது. -50க்கு பக்கத்தில் -10 தான் இருக்குது இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? இங்கே -90ங்கிறது அதிகமாக இருக்கும், 10ங்கிறதும் தூரமாக தான் இருக்கும். ஆனால் -10ங்கிறது -50க்கு பக்கத்துலேயே இருக்கும் ஓகேவா? அதாவது டி தான் இங்கே கேட்டிருக்கிறது. அப்போ டி வந்து எதில் இருக்குது? 50ல் இருக்குது ஓகேவா? நெக்ஸ்ட்டு when the current charges, இங்கே +2 இங்கே -2, +2வையும் -2வையும் இது எப்படின்னா +2க்கும் -2க்கும் நடுவில் என்ன இருக்கும்? அதாவது 2 இங்கிட்டு -2, அப்போ 0 இருக்கும். 0க்கு அடுத்து 1 இருக்கும் ஓகேவா? 0 1 2 ஓகேவா? 0 1 2 ஓகேவா? இதுதான் ஆன்சர் 0 1 2. நெக்ஸ்ட்டு தி கரண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மலை கொடுத்துருக்காங்க. அந்த மலைக்கு வந்து வெறும் மலையை மட்டும் கொடுக்கக்கூடாது, மலைக்கு வந்து படிக்கட்டு வேணும்ல. அந்த படிக்கட்டு ஏறுற படிக்கட்டு, இறங்குற படிக்கட்டை செய்யக்கூடாது, ஏறுற படிக்கட்டு தான் செய்யணும் ஓகேவா? அப்படி மலையை கொடுத்துட்டு ஒரு படிக்கட்டை கேட்டாங்கன்னா அப்படி ஏறுற படிக்கட்டு. நெக்ஸ்ட்டு த சர்க்குலர் காயில் வித் கிராஸ் செக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டர்ன், அதாவது 10 தடவை இல்லைன்னா 15 திருப்பங்கள், அதாவது திருப்பு 10 ரன்னுக்கு இருக்கையிலையும் திருப்பு முனையை கொடுப்பாரு, 15 ரன் இருக்கையிலையும் திருப்பு முனையை கொடுக்குறது தோனி மட்டும்தான். அப்படின்னா 7 ஓகேவா? 10 ரன் அடிக்க வேண்டியிருக்கா, ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. 15 ரன் ஒரு டர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு அடிச்சு முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தோனி. அப்போ 7 ஓகேவா? அந்த டர்ன்ஸ் இருக்கும், அந்த டர்ன்ஸ் வரையில இப்படி 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இனிய டிரான்ஸ்ஃபார்மர் மொத்தம் எத்தனை டர்ன் கொடுத்துருக்காங்க இங்கே? அதாவது பிரைமரி டர்ன், இது வந்து செகண்டரி டர்ன், மொத்தம் 2 டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அப்படி இல்லையா? இங்கே கடைசியில் பாருங்கள் செகண்டரின்னு முடியும், செகண்ட், அப்போ செகண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் எ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரெடியூசஸ் தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 220 நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் பார்க்குறது வந்து எதை பார்க்கணும்னா இன்க்ரீசஸ், இதை மட்டும் தான் பாருங்கள். இன்க்ரீஸில் என்ன நம்ம எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆனோம், அதாவது ரெடியூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கையில் நம்ம எப்போ இன்க்ரீஸ் ஆனோம் அப்படின்னு பார்த்தோம்னா 83க்கு அப்புறம் தான். ஏன்னா அப்போ தான் வேர்ல்டு கப் நம்ம ஜெயித்தோம், 83ல் தான் வேர்ல்டு கப் ஜெயித்தோம் ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், இங்கே ஒரு π/3 இருக்குது, இங்கே ஒரு π/3 இருக்குது. அப்போ π/3யும் π/3யும் 1, அப்போ இது ரெண்டுமே 1 தானே, அப்போ சேம் 1 ஓகேவா? இல்லைனா இது எல்லாத்துலேயும் பாருங்கள் கீழே டிவைடட் பைன்னு இருக்குது, இதில் உள்ள மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அது மட்டும் தான் ஆன்சர் ஓகேவா? நெக்ஸ்ட்டு தி ஆர்எல் சீரிஸ், இதில் வந்து இங்கே பாருங்க ரெசிஸ்டன்ஸு இண்டக்டன்ஸு, அடுத்து வால்டேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 விதமானதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ π/4 ஓகேவா? ரெசிஸ்டன்ஸு இண்டக்டன்ஸு வால்டேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 இதை கொடுத்துருக்காங்க. அப்போ π/4 ஓகேவா? இன்னும் சீரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 இங்கே 4 இருக்காம், அதாவது 40. அப்போ 100 இங்கே ஒரு 4 எடுத்துக்கணும். இல்லைனா அந்த இதை வியை கூட நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா வி தானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வால்டேஜை கூட நம்ம எடுக்க வேணாம். இந்த 100ஐயும் இந்த 4ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 400 கிடைக்குமா? ஓகே, நமக்கு அதான் ஆன்சர் வந்தால் போதும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பவர் லாஸ் ஆஃப் ஏசி வந்து கம்மியான வால்டேஜ் போனால் தான், இதில் கம்மியானது இது ஒன்று தான் கம்மி. அப்போ கம்மியான வால்டேஜ் போனால் தான் பவர் லாஸ் ஆகும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு 13th த
இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் தி அல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் தி வால்டேஜ் இன் எ சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆவரேஜ் பவர் இன் வாட்ஸ், ஆவரேஜாக வாட்ஸ் பவர் வந்து எவ்வளோ போகும்னா அதிகமாக தான் போகும். அப்போ கீழே இது அதிகமாக இருக்குது, இது 1/8 8 தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதாவது வாட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, பவர் வந்து ஆவரேஜாகவே அதிகமாக தான் போயிட்டு கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கு சர்க்கியூட்ஸ்லாம். அப்போ வந்து 8 தான் அதிகமாக பண்ணுறதுனால 8 தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன் ஏ ஆசிலேட்டிங் எல்சி சர்க்கியூட் த மேக்ஸிமம் சார்ஜ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் கியூ போட்டுக்கோங்க. அடுத்து அதாவது இங்கே எல்சின்னு இருக்கிறதுனால ரெண்டு இருக்குது எல்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 3 வராது, இங்கே கியூவும் வராது. ஓகேவா, இது ரெண்டுமே வராது. அப்போ இது ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. எதுக்கு, ஒரு கூட்டுக்குள்ளே தானே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது ஒரு கூடு மாதிரி, இந்த ரூட்டுங்கிறது ஒரு கூடு மாதிரி, இப்போ இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, Q/√2. நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 0வும் இந்த இருக்க அந்த 20ல் இருக்கிற 0வும் இந்த 50ல் இருக்கிற 0வும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன நம்பர் இருக்குது, 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 தான் ஆன்சர். இல்லைனா எல்லாத்துலேயுமே 0ங்கிறது ஒரு நம்பர் இருக்குது, இது ஒன்று மட்டும் 0வே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் மொத்தமாகவே எல்லா லெசனுக்குமே இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அடுத்த மிட் டேர்முக்கு கூட யூஸ் ஆகும். ஏன்னா அடுத்து காலேஜ் பிட் இன்னும் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஐ வில் சப்போர்ட் யூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.